இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்களா, இது வந்து அடல் டனலுங்க. இமாச்சல பிரதேசத்தில் இருக்குது ஒரு பெரிய டனலுங்க, ஒரு பெரிய குகை. இது வழியாக தான் ஹைவே ரோடே போயிட்டு இருக்குது. இது வழியாக தான் நம்ம ட்ராவல் பண்ணி ஆகணும். லேலேருந்து வரும்போது இந்த டனல் வழியாக தான் கண்டிப்பாக நீங்கள் மணாலிக்குள்ளே என்ட்ரு ஆவீங்க. இது வந்து 9.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுங்க. இதுக்குள்ளே ட்ராவல் பண்ணும்போது அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு அனுபவமாக இருந்தது எனக்கு. இப்போ பார்த்துட்டிங்களா, அந்த மலைக்குள்ளே தாங்க அந்த குகையே போட்டிருக்கோம். எவ்வளோ தூரம் இருக்குன்னு யோசனை பண்ணி பாருங்கள். 9.5 கிலோமீட்டர்ன்றது எவ்வளோ இருக்குது? 9.5 கிலோமீட்டர். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து வடக்கு சைடுங்க, மணாலிலேருந்து என்ட்ரன்ஸுங்க. இது இந்த குகைக்குள்ளே என்ட்ராவது இடம் வந்து மணாலிலேருந்து இங்கேருந்து ஒரு 11 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். இது வந்து நம்ம அடல் பிகாரி வாஜ்பாய் முன்னாள் பிரதமர் இருந்தார் இல்லையா, அவருடைய நினைவாக இந்த டனலுக்கு வந்து பேர் வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து மணாலிலேருந்து ஜஸ்ட் 11 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லாம் இருக்குது. மணாலி வரங்க எல்லாமே இந்த குகையும் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. இந்தியாவுக்குள்ளே இதுவும் ஒரு பெரிய அதிசயங்க, இவ்வளோ பெரிய குகையங்க கட்டியிருக்கிறது. Hey girls and boys, welcome to another video. This is Thiru from Studio. அனைவருக்கும் ஆத்ம வணக்கங்கள். ஸோ இன்றைக்கி நாம் வந்து மணாலியில் இருக்கோம். ஸோ மணாலியில் வந்து இன்றைக்கி நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோம். பிகாஸ் நம்ம 2 ஃப்ரெண்ட்ஸ் வர வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் நானும் ராமும் கிளம்பி பேராகிளைடிங் போகலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ அங்கே தான் இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம். Hey guys, வெல்கம் டு த மணாலி. நம்ம மணாலியில் வந்து பேராகிளைடிங் பண்ண போகிற ராமு, நான் பண்ணல. ஸோ இங்கே தான் பறந்து வந்து இடம் வந்து. ஸோ நான் வந்து ஜஸ்ட்டு கேபிள் காரில் மட்டும் மேலே போக போகிறேன். பேராகிளைடிங் பண்ணால் 3500 பர்சனுக்கு. ஸோ இப்போ பாருங்களே, இங்கிருந்து ரோப் காரில் மலை கூட்டு போவாங்க. அங்கேருந்து நம்ம பேராகிளைடிங்கில் பறந்துட்டு கீழே வருவோம் பேராசூட் மூலிமா. ஸோ சும்மா போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து 600 ரூபா பர்சனுக்கு டிக்கெட்டுக்கு. ஐ மீன் ஒன்லி நீங்கள் ரோப் காரில் மட்டும் மேலே போயிட்டு வரலாம். ஸோ நானும் வந்து ராமு கூட போனேன். ஸோ எனக்கு வந்து ஒன்லி 600 ரூபா, ராமுக்கு வந்து 600 + 3500. ஸோ 4500 ரூபா வந்து சார்ஜ் பண்ணாங்க. ஸோ நாங்கள் எட்ஜுக்கு போயிட்டு, இப்போ நீங்கள் பார்த்துட்டிங்களே, அவர் தான் வந்து பைலட். ராமு கூப்பிட்டு பறக்க போகிறாரு. ஸோ அவர் வந்து எப்படிலாம் பறக்கலாம், என்ன பண்ணணும், என்னென்ன செய்யணும், மேலே என்ன நடந்தால் எப்படி தப்பிக்கணும் அப்படிலான்றதை பற்றி ராமுக்கு எடுத்து சொல்லிட்டு இருக்காரு. ஸோ நான் கூட நின்றுட்டு அதெல்லாம் நான் கேட்டுருந்தேன். பறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பயமாக இருக்கும். நீங்கள் அங்கே பாருங்கள், கொஞ்ச நேரம் போனதுக்கப்புறம் அந்த பயம் தெரிஞ்சிடும். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அந்த கீழே வரும்போது அந்த சர்வரில் போகும்போது தான் கொஞ்சம் பயமாக இருக்கும், மற்றபடிக்கு பயம் அந்த அளவுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டார் அவர். ஆனால் பார்த்தாலே பயமாக தாங்க இருக்குங்க. வேறு லெவலில் பயமாக தான் இருக்குங்க. அத்தக குரூப் கிளம்பிடுச்சு. வேற லெவல் அதை பார்க்கும்போதே ஃபீல். Oh, okay. So cold wind is coming. So above the high mountains, yesterday, last night, I think it's snow. Okay, and the snowy wind is coming. So flying is not easy, eh? The wind is good for flying. But the cold wind fight வந்து இங்கே என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, கொஞ்சம் வந்து ஹீட் அதிகமாக தான் அந்த ஹீட்டு காலத்தில் தான் வந்து பேராஷூட் நல்லா பறக்குமா, ரொம்ப நேரம் பறக்க முடியும். மினிமம் வந்து 10 to 15 minutes அவர் வந்து நான் பறக்கிறேன்னு சொல்லியிருந்தார். பட் எக்ஸ்ட்ரா தான் பறந்தார் அதுக்கப்புறம். பட் அவரை சொல்லிட்டு இருக்காரு, அந்த மலையிலேருந்து வர அந்த கோல்டு விண்டு வந்து அந்த அளவுக்கு பேராஷூட்டை மேலே கொண்டு போதான். கொஞ்சம் ஹாட் விண்டு வந்ததுன்னா அந்த பேராஷூட்டை வந்து நல்லா மேலே தூக்கிட்டு போகுமா. ஆக்சுவலி நாங்கள் போயிருக்கும்போது நல்லா கொஞ்சம் கோல்டு இருந்தது, அதனால் கொஞ்சம் நேரம் நாங்கள் வெயிட் பண்ணியிருந்தோம். ஸோ நல்லா கொஞ்சம் ஹாட் விண்டு வரதுக்காக, ஹாட் விண்டு வந்தால் ரொம்ப நேரம் பறக்க முடியும் அப்படின்றதால கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். வெயிட் பண்ணிட்டுருக்காப்புல, ஏன்னா கொஞ்சம் காற்று அதிகமாக அடித்தா தான் கொஞ்சம் நேரம் பறக்க முடியுன்றதால அவர் வெயிட் பண்ணிட்டுருக்காப்புல. நல்லா காற்று அடித்தா இன்னும் கொஞ்சம் நல்லா பறக்கலாம் அப்படின்ட்டுக்காக. பாருங்கள், கிளம்பிட்டாங்க. பாருங்க, அட்டகாசம்.
வாவ் செம. ஸோ ராமு பார்க்க ஆரம்பிச்சிட்டாப்புல. ஏற்கனவே சொன்னாப்புல ராமு, நான் பறந்துட்டு பிறகு கொஞ்சம் கீழே லேண்ட் ஆகும்போது கொஞ்சம் வீடியோ எடுங்க வந்து அப்படின்னு சொன்னாப்புல. ஸோ அதனால் அவர் பறந்து போயிட்டே இருக்கும்போது நான் அதுக்கு அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அங்கேருந்து வந்து ரோப் காரில் வந்துட்டு கீழே வந்துட்டு அவரை வீடியோ எடுக்கணும். ஸோ அதான் என்னுடைய டாஸ்க்கு. ஸோ அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். இப்போ பார்த்துருக்கீங்களா க்ரீன் கலர் கீழே இருக்குல்லையே, அது மேட்டுங்க. சறுக்கிட்டு போகாமல் இருக்கிறதுக்காக மேட்டு போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இங்கேருந்து ஓடும்போது சறுக்கூடாது இல்லையா, அதுக்காக போட்டு வச்சுருக்க மேட்டு. அவங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறதுக்காக இருக்காங்க. எத்தனை பேருக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்களோ ஒரு நாளைக்கு அவ்வளோ கூலிங்க அவங்களுக்கு. எஸ், ஃப்ளை ஆகிட்டாங்க. ராம் ஃப்ளை பண்ணி போயிட்டாரு. ரொம்ப தூரம் போயிட்டாப்புல. நான் கீழே போய் ஆகணும், வர சொல்லி இருந்தாப்புல அவர். ஸோ கீழே போகணும், கிளம்ப வேண்டியதான். அப்படியே டக்குன்னு தூக்கிட்டு மேலே போயிடுச்சுங்க. அதை பார்த்தோன்னே எனக்கு செம பயம். ஐயோ, எனக்கு நல்லா இருந்தது, பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. வழுக்குதுங்க, அதான் அப்படி நடக்குறாங்க பாருங்கள். செம ஸ்லோப்பாக இருக்குது. எங்கே விழுந்துடணும்னு பயமாக இருக்குது, அதான் அப்படி நடக்கிறேன். ஓகே, போகலாம், கீழே போகலாம். ஸோ பேராகிளைடிங் முடிச்சுட்டு நம்ம இப்போ போயிட்டுருக்கோம், கீழே போயிட்டுருக்கோம். நம்ம கீழே போயிட்டு இப்போ போயிட்டு ரோப் கார் எடுத்து நம்ம கீழே போனோம். வாங்க போகலாம். ராம் நானே கீழே போயிட்டு இருப்பாப்புல. பாருங்க அப்படியே வியூ, வேற லெவல் வியூ. ஸோ ரோப் கார் போகிற இடத்துக்கு கிட்ட வந்துட்டோம். ரோப் காரில் ஏற போகிறோம். போயிட்டு இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது மேலே, போய் சாப்பிட்னா சாப்பிட்லாம். இப்போ நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட போகிறதில்ல. ஸோ நம்ம போயிட்டு உட்காரலாம். பாருங்க ரோப் கார் வந்துருச்சு. Can I go this? Yeah, one. ஓகே, நம்ம ரோப் காரில் உட்காந்துட்டோம். பக்கம் கீழே போக வேண்டியதான். ராம் வர போயிட்டு நான் தெரியல, வர நான் லேட்டாக போகிறேன்னு நினைக்கிறேன். நான் மட்டும் தான் இருக்கோம், வேறு யாருமே வரலைங்க. இதில் நான் மட்டும் தான் உட்காந்துருக்கேன், வேறு யாருமே இல்லை. இங்கே பாருங்க, மேலே இருந்து கீழே போயிட்டு இருக்குமா பாருங்க, மேலே இருந்து கீழே போயிட்டு இருக்கோம். வேற லெவல் ஃபீலிங்கு. வாவ், செமையாக இருக்குது, செம்ம ஹைட்டு. நம்ம திருவண்ணாமலை ஹைட் இருக்கோம். இங்கேருந்து பார்த்தாவே நல்லா இருக்கு. இதுக்கு கீழே போயிட்டு இருந்தா டோர் ஓப்பன் ஆகாமல் தான் சரி, யாரும் இல்லை. யாரோ பேசுனாங்க, யார் பேசுகிறாங்கன்னு தெரியல. யாரோ ஏதோ பேசுனாங்க. ஸ்பீக் இருக்குதா உள்ள? இல்லையே, எதுவுமே இல்லையே. இந்த பக்கம் வியூ நல்லா இருக்குங்க, ஆனால் இந்த பக்கம் தான் வியூ ஒரு மாதிரியா இருக்கு. நீங்கள் சைடில் காமிட்டேன் பாருங்க, பாருங்க சைடில் பாருங்க, சூப்பராக இருக்குல்ல பார்த்து, வேற லெவல். ஓ, இதான் ரொம்ப நெட்டாக இருக்கு பாருங்க. இந்த இடத்த பாருங்களேன், ரொம்ப நெட்டாக இருக்குது. நீங்கள் இன்னொரு ரோப் கார் வந்தால் காமிக்கிறேன் கிட்ட வரும்போது. ஓ, இந்த கம்பம் பாருங்க எவ்வளோ சாய்வாக இருக்குது. இந்த கம்பம் சாய்வாக இருக்கு. கம்பம் சாய்வாக தான் போட்டுருக்காங்க. சாரி, சாய்வாக தான் கம்பம் போட்டுருக்காங்க. பாருங்க, திரும்ப போகிறாங்க பாருங்க. ஏய், ராம இறங்கிட்டானா? ஐயோ, அதுக்குள்ள இறங்கிட்டானா? வேற லெவல் ஃபீலிங்க கண்டிப்பா.
என்ன ஒன்று அது பறக்கத்தான் 4000 ரூபாய் கேட்டாங்க. ஸோ அதனால தான் நான் போகலை. அதான் ரீசன். உண்மையாக பயம்லாம் ஒன்றும் இல்லை. 4000 rupees கொடுத்து பறக்கணுமான்ற மாதிரி. பட் ஓகே பறந்துருக்கலாம். ஓகே நெக்ஸ்ட் டைம் வருவோம். நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம். இந்த டைம் போனால் இருக்குது. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக பார்ப்போம். 3,500 வந்து பறக்கிறதுக்கு, 5,000 வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு. ஸோ 4,000 கேட்டாங்க. ஸோ அதனால தான் நான் போகலை. அதான் உண்மை. பயம்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ இதுவே ஓகே தான். இதே ஹாப்பி தான் பறந்தான். அதை பார்த்துக்கே ஹாப்பியாக இருந்தது. ஓ கீழே வந்துட்டுங்க. கீழே வந்துட்டோம். பாருங்க இதுதான் அந்த ரூப் இருக்கிற இடம். கீழே வந்துட்டோம். வேற லெவல். வாவ் வெரி நைஸ். இது கலப்பாங்க. அட்டகாசங்க அட்டகாசம் அட்டகாசம். வாவ் நைஸ். ரொம்ப ஆடுதுங்க வந்தோடனே. ரொம்ப ஆடுது. அப்படியே இடன்னு ஆடுது. ஓகே கதவு தொடரும் போது மெதுவாக போகுதுங்க வந்தோடனே. மெதுவாக இருக்குங்க வந்தோடனே. ஓ ஆட்டோமேட்டிக் வந்து ஓகே வெரி நைஸ். இதான் எக்ஸிட்டு. ஸோ வெளியே வந்துட்டோம். செம்மையாக இருந்தது. கீழே போக வேண்டியதான். ராமு எங்கே இருக்கான்னு தெரியல. தெரியுது எங்கே இருக்கேன். எங்கே இருக்கான்னு எங்கே போனான்னு தெரியல. வர ராமு ராமு பைக்குக்கு போயிட்டானோ. பைக் ஆண்ட இருக்கானா இல்லைங்களே. அங்கேயும் இல்லைங்களே. எங்கே போயிட்டாப்புல ராமு? அது பறந்துட்டு இருக்காங்க. இன்னும் பறந்துட்டு தான் இருக்கான். ஆஹா வேற லெவலுங்க. பாருங்க பறந்துட்டு இருக்காங்க. இன்னும் போகிறாங்க. இல்லைண்டா போகிறேன் பாருங்க. भैया ओ ஓ அங்கே ஆகிட்டாங்க. அங்கே ஆகிட்டாங்க. வா ரைட்டாக பாருங்க. வேற லெவலுங்க. பாருங்க சின்ன குழந்தைங்களாம் அப்படி தூக்கி போகிறாங்க. பாருங்க பாருங்க சின்ன சின்ன குழந்தைங்களா. சின்ன குழந்தைங்களா. நானே எங்கன்னா ராமு காணோம் போயிட்டு நான் ஐயோ இறங்கிட்டேன் நினச்சேன். திரும்பி பார்த்தா இந்த கலர் பார்த்தா கண்டுபிடிச்சேன். வேற லெவலு. I'm just checking. You guys already gone down? But I saw in the color. I find out that color. Yeah, you're the number 5 at Gautam. I'll put his contact on a video. Yes, of course. Yeah, when you come to Manali, please contact him. Yes, yes. You done a good job. He's really a good pilot, well experienced. Yeah, thank you, Gaurav. Really Must nice. pay for it. Yeah. We have to pay and we have to collect the videos. Yeah, come on. பக்காவா ராம் லேண்ட் ஆனாப்புல. நீங்கள் பார்த்துருப்பீங்க. சூப்பராக லேண்ட் ஆகணும்ப்ப. ஆசம். எப்படி தெரியுமா லேண்ட் ஆனா ராம அப்படி அப்படி ஆடிட்டே வந்து சர்றதுக்குள்ள லேண்ட் ஆனா நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. ஓ இங்கே பாருங்க லேண்டிங் பாருங்க. லேண்டிங்கு எங்கே தான் டிக்கெட் வாங்கணும். மணாலி பேராகிளைடிங் அசோசியேஷன். வெல்கம் டு சோலா வேலி. சோலான் வேலி இதாங்க. ஸோ இங்கே தான் டிக்கெட் வாங்கணும். 3500 ரூபாய் டிக்கெட்டு. வீடியோக்கு வந்து பாருங்க 3500 ரூபாய். கேமராவுக்கு வந்து 500 ரூபாய் ஆச்சு. ஸோ கேமராக்கு 500, பேராகிளைடிங்கு 3500. அதுதான் நான் ரோப் கார். அதில் போயிட்டு ரோப் காரில் மேலே போயிட்டு அப்புறம் ஃப்ளை ஆகிறாங்க. மேலே ஃப்ளை ஆகிறாங்களா அங்கேருந்து ஃப்ளை பண்ணி கீழே வரும். 5 Flight 2027 Purple. Flight 7 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 Flight 2027 Purple. Flight
இன்றைக்கி எபிசோடு இவ்வளோ தான் கைஸ். ஸோ என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ. கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் வச்சு தான் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்றதை நான் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ until then, bye guys, we'll see in another video.